ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி என் பொண்ணு வந்து பிரியாணி சரியானு இறங்கிட்டாங்க. என்ன பிரியாணினா, அந்த மசாலாலாம் எடுத்து போட்டு சாப்பிட்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கான். அதனால வந்து எல்லாத்தையும் அரைச்சி நான் ஒரு சிம்பிளான ஒரு பிரியாணி செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு எல்லா மசாலாவையும் போட்டு அரைச்சி அதில் இஞ்சி பூண்டுலாம் போட்டு அதுக்கப்புறம் வந்து சிக்கன் வந்து நல்லா மேக்னேட் பண்ணி அந்த தயிரில் ஊற வச்சு அப்புறம் அந்த மஞ்சள் தூள்லாம் போட்டு இது பண்ணாங்களா அந்த மாதிரி ஊற வச்சு அது 65 மாதிரி வறுத்து எடுத்துட்டு இந்த மசாலாலாம் போட்டுட்டு இஞ்சி பூண்டு போட்டு புதினா கொத்தமல்லிலாம் போட்டுட்டு மிளகாத்தூள் மல்லித்தூள்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கொஞ்சம் வதங்கிட்ட அப்புறம் அந்த சிக்கனை போட்டு தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் அந்த பிரியாணியை இறக்கி வச்சிச்சு. இதில் வந்து அவளுக்கு என்னன்னா அந்த தக்காளி வெங்காயம் எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கான். அதனால ஒரு பட்டர் சிக்கன் பிரியாணி அப்படின்ற பேரில் செஞ்சாவா நல்லா தான் இருந்தது. சுட சுட சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அதான் தக்காளி வெங்காயம் எடுத்து வச்சுட்டு சாப்பிட்றவங்களுக்கு இது கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி எடுத்து வைக்க தேவையில்லை. புதினா கொத்தமல்லி கூட லைட்டாக தான் போட்டாங்க. கரெக்டாக இருந்தது. எப்படி சாப்பாடு இருக்கணுமோ லெவலாக அந்த லெவலுக்கு கரெக்டாக இருந்தது. நீங்களும் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். அதான் சொன்னேன், என் பொண்ணு செஃப்பாக மாறிட்டுருக்கா. நான் அந்த ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப்பு தான் இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.